இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் மினி விலாக் தான். ஆனால் இதில் கண்டிப்பாக நம்ம குக்கிங் பற்றி பேச போகிறதில்ல. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அதை ஒரு 10 நாள் பண்ணதுக்கப்புறம் அப்பா இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குன்னு தோணும். அதோடையே நம்ம அடி மனசில் என்னடா லைஃப் இது, டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலையை டெய்லி ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கமேனு அப்போ தான் நமக்கு தோணும் இந்த ரொட்டீனை மாற்றணும்னு. அந்த மாதிரி ஒரு நாளில் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணுறீங்களான்னு. ஹீ ஆஃபர்ட் மீ தட் ஹெல்ப். ஆனால் நான் சும்மா இருப்பேனா? பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி இதை எடுத்து கொடுக்கட்டுமா, அதை எடுத்து கொடுக்கட்டுமா, எந்த பொடி எவ்வளோ போடணும், இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் நல்லாவே குக் பண்ணுவார். ஆனால் நம்ம மனசு சும்மா இருக்காது, ரெஸ்ட் எடுக்கவும் தோணாது. கூட போய் உரண்டு இழுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் அது. இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து குக் பண்ணுறப்ப நிறைய சில்லி திங்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸ்வீட்னர் திங்ஸ் தான். அதில் உருப்படியாக எதுவும் பேச மாட்டோம். சும்மா ஒருத்தர் ஷோ ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தான் சமைக்க தெரியும்னு நான், அவருக்கு தான் இந்த மாதிரி வித்த காட்ட தெரியும்னு அவர். இந்த மாதிரி நிறைய லிட்டில் திங்ஸ் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் நேரத்தில் தான் நடக்கும். இந்த பேச்சில் நம்ம டயட்டில் இருக்க விஷயத்த மறந்துடக்கூடாதுல்ல. அதனால இன்றைக்கி நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு வெஜிடபிள் பிரியாணியும் ஆம்லேட்டும் தான் செஞ்சுக்கிட்டோம். ஆம்லேட்டில் அவருக்கு பிளெயின் ஆம்லேட் தான் பிடிக்கும். எனக்கு நான் கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போட்டு அதோடய ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை செட் பண்ணிவிட்டு அது எப்படா பிரேக் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் ரொட்டீனை பிரேக் ஹெல்ப் பண்ணுற உங்கள் பார்ட்னர் யாருன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். அந்த பார்ட்னர் என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் எனக்கு எல்லாமாவே இருந்திருக்காரு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக, என்னோடய சிஸ்டராக, இல்லை என்னோடய பிரதராக, எல்லா நேரத்துலையும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் நம்ம கூடயே இருக்குது உண்மையாகவே நம்மளை ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்கள் லைஃப்பில் அது யாருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.